வணக்கம், நமஸ்காரம். இன்று நாம் தரிசிக்கவிருக்கும் திருக்கோயில் மன்னார்குடி பேருந்து நிலையத்திலிருந்து ரொம்ப பக்கத்திலேயே இருக்கிற மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கோயில் தான். பார்க்கும்போதே இரண்டு மதத்தின் கோபுரத்தை பார்த்தோம். முதல்ல ரொம்ப அற்புதமான சிற்பங்கள் நிறைந்த, வரலாற்று முக்கியம் நிறைந்த, ரொம்ப சமீபத்திலேயே கும்பாபிஷேகம் நடந்த சிறப்பான ஒரு வைணவ தலத்தை நாம் பார்க்கிறோம். அந்த முன்னாடி கோபுரத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த கோபுரம் தூபஸ்தம்பம் அப்படின்னு சொல்கிறதா, கொடிமரம்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியல. அதி அற்புதமாக இருந்தது. இந்த மாதிரியான ஒரு சன்னதி தெருவை நான் வேறு எங்கேயும் தமிழகத்தில் பார்த்ததில்லை. ஏன்னா இவ்வளவு நீளமாக இடம் இருக்கிற, ஸ்பேஷியஸாக இருக்கிற ஒரு கோபுரம், சன்னிதானம் எல்லாம் மிக சிறப்பாக இருந்தது. இத்தனை வருஷங்கள் நான் இந்த திருக்கோயிலுக்கு போகவில்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். இறைவன் பெருமாள் நம்மளை அழைத்தார். அதுவும் கும்பாபிஷேகம் நடந்து ஒரு சில நாட்களில், ஒரு வாரத்துக்குள்ளேயே அப்படின்னு சொன்னோம். மிக சிறப்பாக இருந்தது அந்த பயணம். திருவாரூருக்கு பக்கத்திலே இருக்கிற நம்ம மன்னார்குடி பெருமாள் கோயில் சிறப்பாக இருக்குது. உள்ள நுழையிறப்பவே அதில் இருந்த கோபுரத்திலேயே இருக்கிற சிற்பங்கள், சிலைகள் யாரெல்லாம் கட்டியிருக்காங்கன்னா, சோழர்கள் ஆரம்பித்திருக்கிறாங்க, அப்புறம் நாயக்கர்கள் கட்டியிருக்கிறாங்க. இந்த கோபுரத்திலேயே ஆஞ்சநேயருக்கு ஒரு தனி சன்னதி. இந்த கோபுரத்துக்குள்ளே நுழையிறப்பவே லெஃப்ட் சைடில் ஆஞ்சநேயர் தனி சன்னதியாக இருக்கிறார். அவரைத்தான் நாம் இப்போது தரிசிக்கிறோம். முன்னாடி சொன்ன மாதிரி சோழர்கள் இந்த கோயிலை முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. 10ஆம் நூற்றாண்டில், 11ஆம் நூற்றாண்டில் பல சோழர்கள். அதுக்கப்புறம் 15ஆம் நூற்றாண்டில் நாயக்கர்கள் இத்திருக்கோயிலை இன்னும் சிறப்பாக பல விரிவுகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த திருக்கோயிலுக்கு. வாங்க இத்திருக்கோயிலுடைய சிறப்புகளை பார்க்கலாம். இப்போ நம்ம உள்ளே இருந்து பார்க்குற கோபுரம் இந்த பார்த்து கொண்டே இருக்கணும் போல் இருந்தது. அதுவும் சிறப்பாக கும்பாபிஷேகம் நடந்து ஒரு சில நாட்கள் இருந்ததுனால அந்த பெயிண்டிங் எல்லாம் அதி அற்புதமாக இருந்தது. நான் விடிய காலையில் போயிருந்தேன். விடிய காலையினா ஒரு 6:30 போயிருப்பேன்னு நினைக்கிறேன். அரௌண்டு 6:30 போயிருந்தப்போ பசு பூஜைக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அதையும் காட்சிப்படுத்துகிறேன். பெருமாளுக்கு முதல்ல பூஜை பண்ணி நமக்கெல்லாம் அந்த கோவை பசுவை தரிசனம் பண்ணுவதற்கு ஒரு பாக்கியம் கிடைத்தது. அற்புதமாக இருந்தது அந்த உணர்வு. அதையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். சிறப்பாக இருந்தது. வாங்க இந்த வரலாறு என்ன ஏதுன்னு இப்போ பார்த்து கொண்டிருப்பது ஆயிரங்கால் மண்டபம். இந்த கோயிலில் சிறப்பாக இருப்பது ஆயிரங்கால் மண்டபம். வாங்க இதனுடைய சிறப்புகள் தெரிந்து கொள்வோம். இந்த திருக்கோயிலை கேரளாவில் இருக்கிற குருவாயூரைப் போல தட்சிண துவாரகை என்கிறார்கள். 23 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது ஆலயம். இங்கே கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அந்த ஆயிரங்கால் மண்டபம் மிக சிறப்பாக லைட்டிங்கெல்லாம் போட்டு அசத்தி இருக்கிறாங்க. அந்த கார்பெட் எல்லாம் போட்டு எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு இதே மாதிரி நம்ம எப்போதுமே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதும் என் மனசில் தோன்றுறது. அதனால் பதிவிடுகிறேன். நமது கோயில்களை இந்த மன்னர்கள் கட்டி கொடுத்துருக்குறாங்க. நாம் அதை பராமரிக்க வேண்டும். அதுதான் நமது தலையாய கடமையாக இருக்க வேண்டும். இந்த ஆலய மூலவரின் திருநாமம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வாமதேவ பெருமாள். உற்சவர் திருநாமம் ராஜகோபால சுவாமி. செங்கமலத்தாயார் தாயாரின் திருநாமம். இப்போ நம்ம பார்க்கிறது இந்த கோயிலை கட்டிய மன்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமது முன்னோர்கள் மன்னர்கள் நமக்காக கோயிலை கட்டி 1000 வருஷங்களுக்கு முன்னால் நமக்காக கட்டி கொடுத்துருக்குறாங்க. இப்போது நாம் இதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கிறது. அந்த காலத்தில் பலருக்கு வேலை கிடைத்திருக்கும். இப்போதும் வேலை கிடைத்து கொண்டு இருக்கிறது. பல இந்த ஓவிய கலைஞர்களுக்கு இதெல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணும்போது எத்தனை நூற்றுக்கணக்கான இல்லை ஆயிரக்கணக்கான கலைஞர்களுக்கு இன்னும் பலருக்கு வேலை கிடைச்சிருக்கு. லைட்டிங் பண்ணுறவங்களிலேருந்து இதெல்லாம் கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், ஆலயம் தொழுவது சாலவன் நன்று என்று எப்போதும் சொல்வது போல் நமது கோயில்களை நாம் பராமரிப்பதனால் பலருக்கு வேலை கிடைக்கிறது அப்படின்றத நாம் என்று ஞாபகம் வச்சுக்கோம். இதெல்லாமே செய்யும் தொழிலை தெய்வம் அப்படின்னு நினைத்து பண்ணுவது. இந்த தொழில் அதிகமானது, ஒசந்தது அப்படின்றதெல்லாம் இல்லாமல் எல்லாமே இறைவனுக்காக செய்யப்படும் சேவை. அதுவே இறைவனுக்கு கொடுக்கப்படும் ஒரு பூஜை, இறைவனுக்கு கொடுக்கப்படும் ஒரு பூஜை, நாம் செய்யும் சேவை அப்படின்னு நினைத்து பண்ணுவது. அப்படி தான் அந்த காலத்திலலாம் பண்ணினாங்க. அதனால தான் இன்று வரைக்கும் இந்த கோயில்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தல வரலாறு என்னென்னு பார்த்தோன்னா, கிருஷ்ண அவதாரம் நடைபெற்று கொண்டிருந்த காலகட்டத்தில் தென்பகுதியில் கோபிர லயர் என்று 2 முனிவர்கள் இருந்தனர். அவர்கள் கண்ணனின் லீலைகளை கேட்டு அவரை பார்க்க துவாரகை நோக்கி புறப்பட்டனர். அப்போது வழியில் 2 முனிவர்களையும் சந்தித்த நாரதர் கிருஷ்ண அவதாரம் முடிந்து விட்டதாக கூறினார். அதை கேட்ட முனிவர்கள் வருத்தமடைந்தனர்.
அவர்களை ஆறுதல் படுத்திய நாரதர் இருவரையும் கிருஷ்ணனை நினைத்து தவம் இருக்கும்படி அறிவுறுத்தினார். அதன்படி முனிவர்கள் இருவரும் கடுமையான தவத்தில் ஆழ்ந்தனர். அவர்களுக்கு இறைவன் கிருஷ்ணராக காட்சி தந்தார். அவரிடம் தங்களின் லீலைகளை காட்டி அருளும்படி முனிவர்கள் வேண்டினார்கள். அதன்படி கிருஷ்ணர் தன்னுடைய 32 லீலைகளையும் காட்டி அருளினார். இதுதான் இந்த திருத்தலத்தின் அவதார விசேஷம். அதனால தான் இங்கே கிருஷ்ண அவதாரமாகவே நமக்கு காட்சி கொடுக்கிறார் மூலவ சந்நிதியில். இந்த கோவிலில் 16 கோபுரங்களுடன் 7 தூண்கள், 24 சந்நிதிகள், 7 மண்டபங்கள், 9 புனித தீர்த்தங்கள் உள்ளடக்கி பரந்து விரிந்து கிடக்கிறது. இத்தல உற்சவர் சிலை வெண்கலத்தால் ஆனது. இது சோழர் காலத்தை சேர்ந்ததாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஆலயத்தில் காணப்படும் ஒரு குளம் 1100 அடி நீளமும் 837 அடி அகலமும் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கும்போது எவ்வளவு சிறப்பாக நமது கலைஞர்கள் கைவண்ணத்தில் ஓவியமெல்லாம் வரைஞ்சிருக்காங்கன்னு பாருங்கள். சொல்வது போல் இதுதான் நமது தொழில். அந்த தொழில் இறைவனுடன் நம்மை சேர்க்கிறது அப்படின்ற சிந்தையுடன் நமது முன்னோர்கள் அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி அப்படின்னு பண்ணினாங்க. பாருங்கள் எவ்வளவு அதி அற்புதமாக இருக்குது. வார்த்தைகளே இல்லை எப்படி இதை விவரிப்பது வர்ணிப்பது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவு சிறப்பாக இருந்தது இந்த திருக்கோயில். அந்த கோயிலை விட்டு மனசு இல்லை வெளியில் வர்றதுக்கு. அவ்வளோ அதி அற்புதமாக இருந்தது. இந்த குறிப்பாக கும்பாபிஷேகம் நடந்து ஒரு சில நாட்களில் நான் அங்கு சென்று தரிசனம் பண்ணுவதற்கு அதில் இருந்து மனசே இல்லை வெளியில் வர்றதுக்கு. இந்த மூலவர் 12 அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக காட்சி தருகிறார். உற்சவர் ராஜகோபால சுவாமி இந்த ஆலயத்தில் இடையன் கோலத்தில் பாலகனாக காட்சி தருகிறார். ஒரு வேஷ்டி அணிந்து அதையே தலைப்பாகையாக சுருட்டி வைத்துள்ளார். வலது கையில் வெண்ணெய் மற்றும் சாட்டை வைத்திருக்கிறார். நம்ம சிற்பங்கள் கோபுரத்துலேயும் சரி, இந்த மாதிரியான மண்டபத்துலேயும் சரி சிறப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதற்கு வர்ணம் பூசி இருக்கும்போது இன்னும் அதி அற்புதமாக இருக்கிறது. வெங்கடாச்சலபதி வெங்கடேஸ்வரர் நம்ம பார்க்குறோம். இப்போது ராமர் பட்டாபிஷேகம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு கோயிலில் இத்தனை விசேஷங்களை நம்ம பார்க்குறோம் பாருங்கள். இதெல்லாம் நமது கை பண்ணின கலைஞர்கள் அவ்வளவு சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. இத்தல இறைவனுக்கு மதுரை கள்ளழகர் போல் தினமும் மாலையில் மட்டும் தோசை நெய்வேத்தியம் படைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தல மூர்த்தி ஸ்ரீ ராஜகோபால சுவாமின்னா தல இறைவி அம்பாள் பேர் பல பேர் கொடுக்குறாங்க. செங்கமலத்தாயார், செண்பக லட்சுமி அப்படின்னு பல பேர்கள், படிதாண்டா பத்தினி அப்படின்லாம் கொடுக்குறாங்க. தல தீர்த்தமும் நிறையவே இருக்குது. துர்வாசக தீர்த்தம், ஹரித்ரா நதி, திருப்பாட்கடல், கோபிகா தீர்த்தம், சங்கு தீர்த்தம், சக்கர தீர்த்தம் அப்படின்னு பல தீர்த்தங்கள் இருக்குது. இதெல்லாம் நமது முன்னோர்கள் நமக்காக வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. தீர்த்தம் அப்படின்றது உற்சவங்க காலத்தில் முக்கியம் பெற்றாலும் அதே நேரத்தில் நம்ம மனுஷங்களுக்கும் அது பக்தர்களுக்கும் மக்களுக்கும் அது பயனுள்ளதாக இருந்தது. இன்று சில கோயில்களில் அந்த குளங்கள் கண்டிப்பாக புனருத்தாரணம் பண்ண வேண்டிய நிலையில் இருக்குது. அதையும் நாம் பதிவிட வேண்டி இருக்குது. இப்போ நாம் அந்த 1000 கால் மண்டபத்தில் இருக்கிற காட்சிகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கோயிலோட பெயர் காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, மன்னார்குடி கல்வெட்டுகளில் இக்கோயிலின் பெயர் ராஜாதிராஜ விண்ணகர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்கோவில் சோழப் பெருவேந்தன் ராஜாதிராஜன் பெயரால் ஏற்படுத்தப்பட்டவென்று ஆகும். முதற் குலோத்துங்க சோழன் காலத்திலிருந்தே இக்கோயில் இறைவனுக்கு வண்டுவராபதி ஆழ்வார் என்று பெயர் வழங்கி வந்திருக்கிறது. 4 வேதங்களையும் கற்றுணர்ந்த பெரியோர்கள் இங்கு வாழ்ந்தமையால் ராஜாதிராஜ சதுர்வேதி மங்கலம் என்றும், செண்பக மரங்கள் அடர்ந்த காடுகள் நிறைந்து காணப்பட்டதனால் செண்பகாரண்யா க்ஷேத்திரம் எனவும், குலோத்துங்க சோழன் இக்கோயிலை அமைத்தபடியால் குலோத்துங்க சோழ விண்ணகரம் என்றும், ஸ்ரீ ராஜகோபாலன் கோயில் கொண்டிருப்பதால் ராஜ மன்னார் குடி என்றும், மன்னர்கள் கோபாலனுக்கு கோயில் கட்டியதால் மன்னார் கோயில் என்றும் இவ்வூர் அழைக்கப்படுகிறது. எவ்வளவு விசேஷமான செய்திகள் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். மன்னார்குடி மதில் அழகு அப்படின்னு சொல்கிறது இப்போ தான் நம்ம பார்க்குறோம். கோபுரத்துக்கு உள்ளே இருக்கிற ஒரு பிரகாரத்தில் எவ்வளவு சிறப்பாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். காலை வேளையில் சூரியனின் ஒளிர் கதிர் அதில் பட்டு கோபுரத்தில் பட்டு நமக்கு எவ்வளவு ரம்யமாக ஒரு காட்சி தருக்குது அப்படின்னு பார்க்குறதே ரொம்ப சிறப்பாக இருந்தது. காலையில் போனதுனால தேர் அதில் எவ்வளோ சிற்பங்கள் சிறப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்குறோம். ஒவ்வொரு மண்டபத்திலையும் கல்லிலே கலைவண்ணம் கண்டான் அப்படின்ற மாதிரி மரத்துலேயும் கைவண்ணம் பார்த்துருக்குறாங்க, கலைவண்ணம் பண்ணியிருக்கிறாங்க நம்ம
முன்னோர்களும் சரி, இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் கலைஞர்களும் சரி, எவ்வளோ பெரிய தேர், அதில் எவ்வளோ சிறப்பாக கலைவண்ணம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கோவில் கல்வெட்டில் முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் காசு கொள்ளா இறை இலியாக நிலம் வழங்கப்பட்டிருக்கின்றது. முதலாம் குலோத்துங்க சோழனின் ஆட்சி காலத்தில் இப்பெருமான் கோயிலின் முன்னால் மாமரம் ஒன்று இருந்திருக்கிறது. இம்மாமரத்தின் கீழே 1018 ராஜாதிராஜ சதுர்வேதி மங்கலத்து சபையார் கூடி காடு, நாடு, நகரம், கள்ளப்பற்று ஆகியவற்றில் 30,000 காசுகள் வசூலித்ததுக்கு கோவிலுக்கு கொடுக்க முடிவு செய்துள்ளனர். அவ்வளவு பைசா கலெக்ட் பண்ணி முடிவு செய்திருக்கிறாங்க அப்படின்றத கல்வெட்டில் எழுதி வச்சுருக்கிறாங்க. எவ்வளோ சிறப்பாக நமது முன்னோர்கள் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் பண்ணி வச்சுருக்கிறாங்க கல்வெட்டில் அப்படின்னு பாருங்கள். இத்தனை விசேஷங்களை நம்ம குழந்தைங்களுக்கு பள்ளியில் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும், இந்த விஷயங்கள் எல்லாமே. ஏன்னா இப்போ சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் நான் நெட்டில் இருந்து படித்து பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இத்தனை விஷயங்களை நம்ம கோயில்களிலே பதாதைகளாக ஃப்ளெக்ஸ் பேனர் வச்சுருக்கணும் ஒன்று. இன்னொன்று, பள்ளிகளில் இதெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு ஊரில் இருக்கிற அந்த குழந்தை பசங்களுக்கு, இப்போ மன்னார்குடியில் படிக்கிற பசங்களுக்கு கண்டிப்பாக, பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டும். இல்லைன்னா குறைந்தபட்சம் மன்னார்குடியில் படிக்கிற பசங்களுக்காவது அந்த ஊரில் இருக்கிற பள்ளிகள் இவற்றையெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். என்னெல்லாம் கல்வெட்டு கிடைத்தது, அந்த கல்வெட்டில் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை. அப்போ தான் நமது முன்னோர்கள் பற்றிய ஒரு பெருமை நமக்கு கிடைக்கும். ஏன்னா ஆங்கிலேய கல்வியில் எப்படியாவது நமது முன்னோர்கள் மன்னர்களை குறைத்தே கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஆங்கிலேயர் வழி கல்வியை நாம் இன்று வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நமது முன்னோர்கள் மன்னர்கள் நமக்காக என்னெல்லாம் சிறப்பு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத மாணவர்களுக்கு எப்படியோ நம்ம அதை மறைத்து விடுகிறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த விஷயம் நமக்கே பெரியவங்க நமக்கே தெரியாமல் நெட்டில் தேடிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லாமல் நமது முன்னோர்களின் சிறப்புகளை நாம் சிறு வயதிலிருந்தே கற்றுக் கொடுக்க வேண்டும். எவ்வளோ சிறப்பாக கோசாலை பசுக்களை பராமரித்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். பசுவை நாம் தெய்வமாக வணங்குவது சனாதனன். பசுவை மட்டுமல்ல, அனைத்தையுமே ஸ்தல விருட்சம் அப்படின்னு சொல்லி கோவில் குளத்தில் அனைத்தையுமே 5 பூதங்களையும் நாம் வணங்குவதுண்டு. இப்போ பார்க்கிறது அந்த கும்பாபிஷேகம் போது யாகசாலை எல்லாம் பண்ணியிருக்கிற அமைப்பு தான். ஸோ இப்போது யானை பார்த்து கொண்டிருக்கிறோம். கோவில் முன்னால் யானை பலருக்கு ஆசீர்வாதம் கொடுப்பது நமது மரபு. அதுவும் சிறப்பாக இருந்தது. பலருக்கு வேலை அப்படின்னு சொல்கிற மாதிரி. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த மன்னார்குடி ராஜகோபால சுவாமி, செங்கமல தாயார் இவர்களை எல்லாம் வணங்கி நம் வாழ்வில் அருள் பெறுவோம். சிறப்பாக ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய.